இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், வாரத்தில் ஏங்க 7 நாள்னு கேட்டார். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? 7 நாள் வச்சுட்டாங்க இப்போ ஆளை விடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சரியான ஆன்சர் ஆகாது. நான் இது ஒரு இயற்பியல் ஆசிரியர்கிட்ட கேட்டேன், கிருஷ்ணகுமார் என்னுடைய நண்பர். ஏன் 7 நாள் அப்படின்னு கேட்டேன். அவர் சிம்பிளாக சொன்னார், மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச கோள்கள் 7 தான். முதல்ல விண்ணில் தெரிந்த கோள்கள் 7 தான். அதில் அவன் என்னென்ன பார்க்குறான்னா, சூரியனை பார்க்குறான், நிலவை பார்க்குறான். ஒரு காலத்தில் செவ்வாய், வியாழன், வெள்ளி போன்றவையெல்லாம் தெரிஞ்சிருக்குது. இந்த தெரிஞ்சதை வச்சுட்டு அவன் நாளை கணக்கிட்டான். அதுபோல் 12 ராசிகளை கணக்கிட்டான், 27 நட்சத்திரங்களை கணக்கிட்டான். இப்போ இவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு அவன் தீர்மானித்தான். அதுதான் என்ன பண்ணால் அதுக்கேற்றபடியான இதுகளை உண்டாக்கிட்டாங்க. இப்போ பெரிய விஞ்ஞானிகளும் வியக்கிறாங்க ஒரு இடத்துல. இப்போ சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவான், அனுமான பிரமாணம், காட்சி பிரமாணம் அப்படின்னு 2 இருக்குமா. நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க, என்னமோ கேட்க இவர் என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ இந்த இருக்க சோஃபா, இது காட்சி பிரமாணம். இதை நான் பார்க்குறேன், தொடுறேன், உணர்றேன், இது காட்சி. இப்போ எங்கள் ஊர் ஆற்றுல தண்ணி வருது. உடனே ஒரு பெரியவர் சொல்கிறாரு, மேற்க மழை பெஞ்சிருக்கு போட்டிருக்கே அப்படிங்கிறாரு. நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறோம். இல்லைப்பா, இங்கே தண்ணி வர்றதுனால அங்கே மழை பெஞ்சிருக்குங்கிறது அனுமானம்.